கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம 1 20 நேத்து பார்த்தோம். அதுல என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ராஜாவுக்கும் சீரியா ராஜாவுக்கும் யுத்தம் நடந்ததை நம்ம பார்த்தோம். அதுல வந்து சீரியர்கள் வந்து தோந்து போனாங்க, இஸ்ரவேலர்கள் ஜெயித்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தபடியாக வந்து என்ன அப்படின்னா, இப்போ தீர்க்கதரிசி வந்து இஸ்ரேல் ராஜா இடத்துல, ஏன்னா தீர்க்கதரிசி தான் சொன்னாரு, இஸ்ரேல் ராஜாட்ட சொன்னாரு, நீங்க என்ன செஞ்சீங்க, சீரிய தேசத்துக்கு மாதிரி யுத்தத்துக்கு போங்க, அவங்களுக்கு ஜெயத்தை தருவேன்னு சொன்னாரு. அது முடி போனாங்க. அது முடியாத இப்ப தீர்க்கதரிசி இஸ்ரேல் ராஜா இடத்துல வந்து சொல்றாரு, உண்மை பலப்படுத்தி கொண்டு நீர் செய்திருக்குது இன்னது கவனித்து பாரு அப்படின்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா, மறு வருஷத்துலயும் யுத்தங்கள் நடக்கும் அப்படிங்கிறப்பல, மறு வருஷத்துலயும் சிரியா ராஜா உமக்கு விரோதமாக என்ன செய்வான், யுத்தத்துக்கு வருவான் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. அந்தபடியாக சீரியான் ராஜாவுடைய ஊழியக்காரர் அவனை பார்த்து சொல்றாங்க, இவங்க அவங்களுடைய தேவர்கள் வந்து யாருன்னா மலை தேவர்கள், அதனால நம்ம என்ன செய்யறாங்க, நம்மள மேற்கொண்டுட்டாங்க, அதனால நம்ம என்ன செய்யணும், சம பூமியில போய் அவர்களோட நம்ம என்ன செய்யணும், யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சமபூமியில போய் அவர்களோட யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிங்கும்போது அப்போ அந்த ஜனங்கள்லாம் சொல்றாங்க, ஆமா நம்ம நல்லதுதான், நம்ம வந்து என்ன செய்வோம், நம்ம வந்து என்ன செய்வோம்னா சமபூமியில யுத்தம் பண்ணுவோம். ஆனா இந்த ராஜாக்கள், ஏன்னா சீரிய ராஜாக்கள் தேரு மொத்தம் 32 ராஜாக்கள் என்ன செஞ்சிருந்தாங்க, கூட வச்சிருந்தாங்க. அதனால அந்த 32 ராஜாக்களை என்ன செஞ்சிடலாம், அவங்கள விட்டுட்டு நம்ம சேவகர்களை சேர்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க செய்யறாங்க. அதன்படி சேவகர்கள் சேனாதிபதியை சேர்த்து கொண்டு என்ன செய்யறாங்க, குதிரைகள் மற்ற ரதைகள் இதுல எல்லாம் என்ன செய்தாங்க, நம்ம லக்கம் பார்த்து வச்சுக்கிடணும், அவங்கள கூட்டிட்டு போய் நம்ம என்ன செய்யணும், யுத்தத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இப்ப இது வந்து 32 ராஜாக்களை விட்டுட்டு குதிரை வீரர்கள் ரத வீரர்கள் எல்லாம் ரக்கம் பார்த்து இவங்களை கூட்டிட்டு யுத்தத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க, யுத்தத்துக்கு போறாங்க. அதன்படியாக இப்ப மறு வருஷத்துல இப்போ கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொன்னபடி என்ன செய்றாங்க, அந்த சீரிய ராஜா யாரு, பெனதாத்து என்ன செய்யறான்னா, அவங்க ஜனங்களை இலக்கம் பார்த்துக்கிட்டு அவங்க என்ன செய்றாங்க, அதான் சொன்னால அவங்க வந்து குதிரைகள் ரதங்கள் இதெல்லாம் சேர்த்துட்டு சேனைகளை சேர்த்து கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி ராஜாக்கள் 32 ராஜாக்களோட புத்தி போனதுக்கு போனாங்க. இப்ப ராஜாக்களோடு வேண்டாம், சேனாபதியோட போகணும்னு சொன்னபடி அவங்களெல்லாம் இப்ப இலக்கம் பார்த்துக்கிட்டு என்ன செய்றாங்க, இஸ்ரேல் ஜனங்களோட என்ன செய்றாங்க, யுத்தம் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இப்போ தேசம் வந்து என்ன செய்யுது, சீரியர்களால் நிரம்பி இருக்கு. சீரியர்கள் இப்ப ஜனத்தொகை நிறைய பேர் வந்திருக்கிறாங்க யுத்தத்துக்கு, அவ்வளவுதான். அதனால தேசம் சீரியர்களால் நிறைந்திருக்குது. இந்த சமயத்துல இப்ப தேவனுடைய மனுஷன் வந்து என்ன செய்றான், ஒருவன் வந்து இஸ்ரேல் ராஜாவை பார்த்து சொல்றான், அவங்க வந்து என்ன செய்றாங்க, பள்ளத்தாக்குகளின் தேவனா இராமல் மலைகளின் தேவனா இருக்கிறான்னு சொல்லி சீரியர்கள் என்ன செய்றாங்க, என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால நான் என்ன செய்றேன், நான் உங்களுக்கு அவங்க மத்தியில நான் உனக்கு ஜெயத்தை தருவேன், அந்த ஜனங்களை உன் கையில நான் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு அப்போ வந்து அவங்க என்ன செய்வாங்க, இவங்க மலைகளின் தேவனா பள்ளதாக்கின் தேவர்களா சரி உணர்ந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன சொல்றாரு. அதன்படியாக இப்ப என்ன செய்றாங்க, 7 நாள் எழுவும் அவர்கள் முகமுகமா என்ன செய்றாங்க, சீரியர்கள் இஸ்ரவேலர்களோட என்ன செய்றாங்க, பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. இப்ப 7 நாள் ஆச்சு. 7 நாள் ஆனோன்னா யுத்தம் கலக்க ஆரம்பிச்சுட்டு 7 நாள் முகமுகமா இருந்து நினைச்சாங்க, பாளையம் இறங்கி இருக்கிறாங்க உங்களோட வந்து. அதனால இவங்களுக்கு இஸ்ரவேலருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இவங்களும் இருக்கிறது. இஸ்ரவேலர்களும் அதுக்கு தகுந்த ஆட்கள் நினைச்சாங்க, ஆயத்தம் பண்ணிட்டாங்க. 7 நாள் ஆச்சு. 7 நாளுக்கு அப்புறம் யுத்தம் கலக்க ஆரம்பிச்சு. இந்த சமயத்துல இஸ்ரேல் புத்திரர்கள் ஒரே நாள்ல என்ன செஞ்சுட்டாங்கன்னா, சீரியர்ல 7 லட்சம் காலாட்களை என்ன செய்றாங்க, மடங்கடித்து போட்டாங்க. அதுக்கப்புறம் மீதியா இருக்கிற மக்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ஆபேத்க்கு என்ற பட்டணத்துக்கு என்ன செய்றாங்க, ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அதுல வந்து அங்க ஒளிஞ்சிருக்கும் போது அந்த மீதியா இருந்த 27,000 பேர் மேல் அலங்க என்ன செய்து இழிஞ்சு விடுஞ்சிச்சு. சிறியர்கள் மீதியானவர்கள் ஓடி போய் ஒளிஞ்சதுல 27,000 பேர் மேல அலங்க இடிந்து விழுந்துச்சு. ஆனா பெனதாத் என்ன செஞ்சுட்டான், ராஜா என்ன செஞ்சுட்டான், ஓடி போயிட்டான். அவன் ஓடி போய் நகரத்துக்குள்ள புகுந்து உள்ளறையில என்ன செஞ்சுட்டான், பதுங்கி இருந்துட்டான். அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர்கள் யாரு, பெனதாத்தினுடைய சீரராஜாவுடைய சீரராஜா தான் பெனதாத்தினுடைய ஊழியக்காரங்க என்ன செய்றாங்க, இஸ்ரேல் வம்சத்து ராஜாக்கள் வந்து தயவுள்ள ராஜாக்கள் சொல்லி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா அவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து இறக்கம் உள்ளவங்கல்ல, அதுன்னு சொல்றாங்க, அவங்க தயவுள்ள ராஜாக்கள்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நாங்க நினைச்சிரோம் ரெட்டு உடுத்திட்டு எங்களை அறைகளை நினைச்சிரோம், ரெட்டுகளை எங்களுக்கு அறையில கட்டிட்டு கயிறுகளை எங்களுக்கு தலையில நாங்க நினைச்சிரோம் சுட்டி கொண்டு இஸ்ரேல் ராஜா இடத்துல நாங்க போறோம், ஒருவேளை உண்மை உயிரோட வச்சாலும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க,
பெனதாத்தினுடைய ஊழியக்காரங்க நினைச்சாங்கன்னா அப்படி சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு உடனே பெனதாத்தும் சரி நீங்க அப்படி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். அது சொன்னோடனே இப்ப இருக்கிறாங்க ரெட்டை எரிச்சுறாங்க, தங்கள் அறையில கட்டிக்கிட்டாங்க, கயிறுகளை தங்கள் தலையில கட்டிக்கிட்டாங்க, தலையில சுத்தி கொண்டுட்டு இப்ப இஸ்ரேல் ராஜாவின் இடத்துல அந்த சீரிய ராஜாவுடைய ஊழியக்காரங்க நினைச்சுறாங்க அங்க வராங்க. வந்து அவங்க சொல்றாங்க எங்களை உயிரோட வையும் அப்படின்னு சொல்லி பெனதாத் நினைச்சான் உம்மோடு விண்ணப்பம் பண்ண சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க சொல்றாங்க இஸ்ரேல் ராஜாவை பார்த்து கேக்குறாங்க. கேட்ட உடனே இப்ப இஸ்ரேல் ராஜா என்ன சொல்றான்னா, இஸ்ரேல் ராஜா ஆகாப்பு என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னும் சிறிய ராஜா உயிரோடு இருக்கிறானான்னு கேக்குறாங்க. ஏன்னா அங்க லட்சத்துக்கு மேல சீரியல் லட்சக்காலர்களை மடங்கடிச்சாச்சு. அதுக்கு முன்பாக நிறைய பேர் கொண்டு போட்டாச்சு. இப்போ அலங்க விழுந்து 21,000 பேர் செத்து போயிருக்காங்க. இன்னும் ராஜா சாகலையா உயிரோடு இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாப் ராஜா நினைச்சான். ஆகாப் ராஜா இஸ்ரேல் ராஜா நினைச்சான் கேட்கறான். கேட்ட உடனே அந்த சீரிய ராஜாவுடைய விளைக்குறாங்க சொல்றாங்க, அவன் சொல்றான் உயிரோடு இருக்கிறான்னு கேட்டுட்டு அவன் என் சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டான். இஸ்ரேல் ராஜா சீரிய ராஜா பார்த்து அவன் என் சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டாங்களே. அந்த சகோதரன் சொன்ன உடனே இப்ப அந்த சீரிய ராஜாவுடைய மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த ராஜா சொன்ன வார்த்தையை அப்படியே பிடிச்சுக்கிட்டாங்க. அதை கவனமா பிடிச்சுக்கிட்டு நன்றாக கவனிச்சு அவன் வாய் சொல்ல பிடிச்சுக்கிட்டு என்ன செய்றாங்க, இப்ப அவன் என்ன செய்றான், அவன் என் சகோதரன் சொன்னால அதனால இப்ப இவங்களை என்ன செஞ்சுட்டாங்க, முது சகோதரனாகிய பெனதாத் இன்னும் உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்ன உடனே இப்ப அவன் என்ன செஞ்சான், நீங்க பெனதாத்தை அழைச்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆகாப் ராஜா சொல்லிட்டான் இஸ்ரேல் ராஜா. சொன்ன உடனே இப்ப அந்த ஊழியக்காரங்க சீரிய ராஜாவுடைய ஊழியக்காரங்க நிறைய பெனதாத்தை என்ன செஞ்சுட்டாங்க, ஆகாப்ட அழைச்சிட்டு வராங்க. ஆகாப்ட அழைச்சிட்டு வந்த உடனே இப்ப ஆகாப் என்ன செய்றான், அந்த சீரிய ராஜா பெனதாத் வந்த உடனே அவனை என்ன செய்றான், தன்னுடைய ரதத்துல அவனை ஏற்றிக்கொண்டு இப்படி போறான். இந்த சமயத்துல இப்ப பெனதாத் கேக்குறான், நம்மள உயிரோட வச்சிருக்கிறா, எல்லாத்தையும் கொண்டு போட்டான், ஆனா நம்மள உயிரோட வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சிடறான். இந்த பெனதாத்துடைய அப்பா என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா, அந்த இஸ்ரேல் தேசத்துல பசங்கள பட்டணங்களை நினைச்சிடான் தன்னுடைய கையில பிடிச்சு வச்சிருக்கிறான். அப்போ அது வந்து இப்ப யார் கையில இருக்கு, பெனதாத் கையில இருக்குது. அதனால இப்ப பெனதாத் என்ன சொல்றான்னா, ஆகாப்பிட்ட உம்முடைய அப்பா வந்து என்ன செய்றாரு, உம்முடைய பட்டணங்கள்லாம் பிடிச்சு வச்சிருக்கிறாரு, அதனால அந்த பட்டணத்துல நான் என்ன செஞ்சுட்டேன், உமக்கு நான் தந்துருதேன், நீ என்னோட உயிரோட மட்டும் வச்சா போதும் அப்படின்னு சொல்லி என்ன செய்றான் கேட்கிறான். அதனால நீர் எப்படி தமஸ்குல எப்படி வீதிகளை உண்டாக்கி கொள்ளலாம், சமரியால வீதிகளை உண்டாக்கி கொள்ளலாம், நான் உமக்கு அந்த பட்டணத்துல நான் திரும்ப தந்துருதேன் அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்ன உடனே இப்போ பெனதாத்தும் அப்போ என்ன செய்றாங்க, இஸ்ரேல் ராஜாவும் சீரிய ராஜாவும் என்ன செய்றாங்க, ஒருவருக்கு ஒருவர் உடன்படிக்கை பண்றாங்க. உடன்படிக்கை பண்ணிட்டு இப்ப இஸ்ரேல் ராஜா என்ன செஞ்சுட்டான், சீரிய ராஜாவை விட்டுட்டான், நீ போயிட்டு வா ஊருக்கு அப்படின்னு சொல்லி அவனை விட்டுட்டான். விட்ட உடனே இப்ப அவன் என்ன செய்றான், உடன்படிக்கை பண்ணி முடிச்சாச்சு, அவன் தன்னுடைய இடத்துக்கு போயிட்டான். இந்த சமயத்துல இப்ப கர்த்தருடைய தீர்க்கதரிசி வராப்புல. கர்த்தர் என்ன சொன்னது, சீரியர்கள் தான் இவங்ககிட்ட யுத்தத்துக்கு வந்தது, சீரியர்கள் வந்து கர்த்தர் என்ன செய்றாங்க, மலைத்தேவர்கள்னு சொல்லி சொல்றாங்க. இப்படிப்பட்டவரெல்லாம் இருக்கும்போது இவங்க என்ன செய்றாங்க, அவங்கள அழிச்சு போட சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இவன் ஆகாப் என்ன சொன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்துட்டான். கீழ்ப்படியாதபடி ராஜாவை என் சகோதரன் சொல்லி உயிரோட வச்சதுனால இப்ப கர்த்தர் என்ன செய்றாரு, தீர்க்கதரிசி என்ன செய்றாரு, அனுப்பிவிட்டு ஆகாப்ட பேசுறதுக்கு வைக்கிறாரு. அந்த தீர்க்கதரிசி வந்து என்ன தீர்க்கதரிசி பத்தி ஒரு என்ன செய்றான், கர்த்தருடைய வார்த்தையின்படி என்ன செய்றான், தன்னுடைய தோழனை பார்த்து கூப்பிட்டு இவனுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு அந்த உதாரணத்தின்படி அந்த தீர்க்கதரிசி வரான். எப்படின்னா தன்னுடைய தோழனை நோக்கி சொல்றான், நீ என்ன வந்து அடி அப்படின்னு சொல்றான் அந்த தீர்க்கதரிசி. அப்போ அதனுடைய அந்த தோழன் யாரு, அந்த ஊழியக்காரர் தீர்க்கதரிசிக்கு தோழன். அதனால நீ அடின்னு சொன்ன உடனே அவன் என்ன செஞ்சான், அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அடிக்க மாட்டேன்னு சொன்னானே அவன் சொல்றான், நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு என்ன செஞ்சுட்டா, நீ கீழ்ப்படியாம போயிட்டா, அதனால நீ என்னை விட்டு புறப்பட்டு போன உடனே சிங்கம் ஒண்ணு என்ன செஞ்சிடும், கொன்றோம் அப்படின்னு சொல்றான். அதன்படியாக இப்போ அதை தீர்க்கதரிசியை விட்டு அவருடைய தோழன் புறப்பட்டு போன உடனே, அடிக்க மாட்டேன்னு சொன்னால அப்ப சிங்கம் கொல்லுன்னு சொன்னபடி இவன் அதை விட்டு புறப்பட்டு போன உடனே ஒரு சிங்கம் என்ன செஞ்சது, அந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொன்னபடியே அவனுடைய தோழன் என்ன செஞ்சுட்டு கொண்டு போட்டுட்டு, அடுத்தபடியாக அந்த தீர்க்கதரிசி என்ன செய்றானா, இப்ப வேற ஒருவனை பார்த்து என்ன சொல்றான், நீ என்ன அடி அப்படின்னு சொல்றான். அது சொன்ன உடனே அந்த மனுஷன் என்ன செஞ்சுட்டான், இப்ப அந்த தீர்க்கதரிசிக்கு அந்த தோழனுக்கு நடந்து இவ பார்த்துட்டு இருக்கிறாள், அதனால இப்ப இவன் என்ன செஞ்சுட்டானா அடின்னு சொன்னா இவருக்கு காயம் உண்டாக முடியும், என்ன செஞ்சுட்டான், அந்த தீர்க்கதரிசி அடிச்சிட்டான். அடிச்ச உடனே இப்ப அந்த தீர்க்கதரிசி என்ன செய்றான்னா, அந்த காயத்தோட என்ன செய்றான், தன்னுடைய முகத்தின் மேல சாம்பலை போட்டுக்கொண்டு வேஷம் மாறினவனா என்ன செய்றான், இப்போ இஸ்ரேல் ராஜாவாய் ஆகாப் ராஜாக்கு முன்பாக
பிரவேசிக்க அவர்கிட்ட பேசுறதுக்காண்டி நினைச்சினா வழியில ஆகாப் ராஜா நினைச்சனா காத்திருக்கிறான் வேச மாதிரி அடி காயத்தோட வேலை நினைச்சிடான் வேச மாதிரி இப்ப காத்து கொண்டிருக்கிறான். அப்பதானே ஆளு தெரியாது. அதனால இப்ப ராஜா என்னச்சுன்னா அந்த வழியா தட்சியமா வந்து கொண்டிருக்கிறாரு. வந்துகிட்டு இருக்கும்போது அந்த தீர்க்கதரிசி என்ன செய்றாரு அப்படின்னா ராஜா பார்த்து கூப்பிட்டு ரெண்டு பேரும் ஒருவருக்கு ரெண்டு சில சந்திச்சு பக்கத்துல நிக்கிறாங்க. அந்த சமயத்துல ராஜா என்ன அந்த தீர்க்கதரிசி சொல்ற ராஜாவை பார்த்து நீ வந்து என்ன செய்ற ஒருவன் வந்து என்னை விட்டு விலகி போயிட்டான். அதனால என்னிடத்துல ஒருவனை என்ன செய்றாங்க வந்து யுத்தத்தில் நின்று கூப்பிட்டு அந்த பக்கத்துல நிற்கும் போது சொல்றான் ஒருவன் விலகி என்னிடத்துல ஒருவனை கொண்டு வந்தாங்க. என்னை கொண்டு வந்தவன் ஒருவன் என்ன செய்றான் நீ பாதுகாத்துக்கோன்னு சொல்லி என்கிட்ட கொண்டு தந்திருந்தாங்க. ஆனா அவன் என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா என்னை விட்டு விலகி போயிட்டான். அதனால நீ வந்து என்ன செய்யறான் இப்ப நான் அவனை இடத்துல என்ன செய்யற இடத்துல நான் எடுத்து தாரேன் அவனை நீ என்ன செய்ய விலகி போயிட்டான்னு சொல்லிட்டு சொல்றாரு. எப்படின்னா அந்த மனுஷன் வந்து அந்த தீர்க்கதரிசி கையில கொடுக்குற மாதிரியும் தீர்க்கதரிசியை வந்து இவனை பத்திரப்படுத்த சொல்ற மாதிரியும் ஆனா அந்த இவனை விட்டு விலகி போன மாதிரியும் சொல்றாரு. அது எப்படி விலகி போனாரு அப்படின்னா ஆனா அவர் சொல்றாரு நீ இவனை வந்து நீ பத்திரமா பாதுகாத்துக்கணும். இவன் விலகி போனா அப்படின்னா அவனுடைய பிராணத்துக்கு போல உன் பிராணன் பெயரும் பிராணன்னா உயிர் பெயரும் இல்லை அப்படின்னா நீ அவனுக்கு என்ன செய்ய ஒரு தளர்ந்து வெளியே நீ என்ன செய்யணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனை கொண்டு என்னுடைய பாதுகாப்புல வந்து விட்டுருந்தாங்க. ஆனா நான் வந்து என்ன செய்யறேன் நான் எங்கும் அங்கும் நினைச்சு அலைஞ்சு திருந்து நான் அலுவலா இருக்கும்போது அந்த மனுஷன் என் பாதுகாப்புல இருந்த மனுஷன் என்ன செஞ்சுட்டான்னா என்னை விட்டு தெரியாம போயிட்டான். போன உடனே இப்ப அவனை என்ன செய்யணும் ஒண்ணு அவனுக்கு பதிலா அவன் போயிட்டா என் உயிர் பெயரும்னு சொல்லியிருக்காப்புல இல்ல நான் ஒரு தளர்ந்து பொருள் வெள்ளி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாப்புல அப்படின்னு சொல்லி இந்த ஒரு உதாரணத்தை என்ன செய்யறா அப்படின்னா ஆகாப் ராஜாட்ட அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு. சொன்ன உடனே இப்ப ஆகாப் தீர்க்கதரிசி சொல்றாரு அப்படி சொன்னோடனே நீர் என்ன சொல்றீரோ அந்த தீர்ப்பின்படி ஆகும் அப்படின்னு சொல்லி இப்ப ஆகாப் சொல்றான். இப்ப இப்படி சொன்ன உடனே இந்த சமயத்துல அந்த தீர்க்கதரிசி என்ன செஞ்சுட்டான்னா தன்னுடைய மூஞ்சிலெல்லாம் இப்ப சாம்பல் ஆகி வச்சிருக்கான்ல அதை என்ன செஞ்சுட்டான் அப்படியே தொடச்சிட்டான். சாம்பலை தொடச்ச உடனே இப்ப அந்த இஸ்ரேல் ராஜா என்ன செஞ்சுட்டான் அந்த வந்து ஒரு தீர்க்கதரிசியில் ஒருவன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்ச உடனே இப்போ இந்த தீர்க்கதரிசி இப்ப ஆகாப்பை நோக்கி சொல்றாரு என்னன்னா உன்னை வந்து என்ன செய்யறான் சங்காரத்துக்கு நியமித்த மனுஷனை என் கையில இருந்து நீ தப்பி போக முடியும் விட்டப்படினால் உன் பிராணனும் எப்படி நான் போய் சொன்னனோ அது ஏற்படியா உன் பிராணனும் பெயரும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு. அதனால உன் ஜனத்துக்கு ஈடாக அவனுடைய பிராணனுக்கு ஈடாக உன்னுடைய பிராணன் போகும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு அப்படின்னு சொல்றான். ஏன்னா சில மக்களை கொலை செய்ய சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. இவன் ராஜாவை சகோதரன் சொல்லி தப்ப வச்சிருக்கிறான். அதனாலதான் ஒரு உதாரணத்தை சொல்லி என்னுடைய இடத்துல பாதுகாப்புக்கு வந்தோட நான் பத்திரப்படுத்தலை அப்படின்னா என் பிராணன் பெயரும் இல்லை நான் தாழ்ந்து வெளியே கொடுக்கணும்னு சொல்லி சொன்னோடனே அது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லி அது நல்லது அப்படியே செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப தீர்க்கதரிசி என்ன செஞ்சுட்டாரு அது உனக்கு தான் கர்த்தர் என்ன சொல்லியிருந்தாரு நீ சீரியா ராஜாவை தப்ப விடாதுன்னு சொல்லி நீ என்ன செஞ்சுட்டா தப்ப விட்டுட்டா. அதனால நீ இப்ப அவனை தப்ப விட்டதுனால உன்னுடைய உயிர் நினைச்சிடும் பெயரும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அதுக்கு ஈடாக பெயரும்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்றான். இப்படி சொன்ன உடனே இப்ப இஸ்ரவேல் ராஜாவுக்கு ஒண்ணுமே ஓடல. இதனால என்ன செய்யறான் தீர்க்கதரிசி இப்படி சொன்ன உடனே ரொம்ப சலிப்பும் விசனமா என்ன செய்யறான் புறப்பட்டு தன்னுடைய வீட்டுக்கு என்ன செய்யறான் புறப்பட்டு போயிட்டான். தன்னுடைய வீடு எங்க இருக்கு சமரியால இருக்கு. தன்னுடைய வீட்டு சமரியாக்கு என்ன செய்யறான் சலிப்பும் சலிப்போட எடுத்துக்கிறான் புறப்பட்டு போயிட்டான். இப்ப வந்து 24 அதிகாரம் இந்த சமயத்துல என்ன அப்படின்னா சலிப்பா போயிருக்கிறான். இப்போ அது மாத்திரம் இல்ல இப்ப 24 என்னன்னா இப்ப அவனுக்கு வந்து இஸ்ரேல்ல தான் இருக்கிறான். இஸ்ரேல்ல நாபத்துக்கு ஒரு தோட்டம் இருக்குது. நாபத்துக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது இஸ்ரேல்ல. அந்த திராட்சை தோட்டம் வந்து இஸ்ரேலுன்னா சமரியால யாரு ஆகாப்புடைய அரண்மனை பக்கத்துல அந்த நாபத்துக்குள்ள திராட்சை தோட்டம் என்ன செய்து இருக்கு. அவன் இஸ்ரேல் ஊரான் ஆகாப் ஊர் தான். ஆனா ஆகாப்புடைய அரண்மனை பக்கத்துல அந்த நாபத்தோடைய திராட்சை தோட்டம் இருக்குது. அதனால ஆகாப்பு என்ன செய்யறான்னா நாபத்தோட போய் பேசுறான். பேசி உன்னுடைய திராட்சை தோட்டம் என்னுடைய வீட்டுக்கு அடுத்து இருக்கு பக்கத்துல இருக்குது. அதனால அதை நான் எனக்கு சொந்தமா ஆக்கிக்கிடுதேன் எனக்கு கிரியாக்குள்ளே ஆக்கிக்கிடுதேன் அதை நீ எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நீ அதை கொடுத்தனா அதே 10 கிலோ நல்ல ஒரு திராட்சை தோட்டத்தை நான் உனக்கு அதுக்கு பதிலாக கொடுக்குறேன் அல்லது அதுக்கு விலைக்கிரயமான நான் பணத்தை கொடுக்குறேன். இந்த திராட்சை தோட்டம் என்னுடைய அரண்மனை பக்கத்துல இருக்கிறதுனால நீ எனக்கு தந்துரு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்படி கேட்டோன்னே நாபோத்து என்ன சொல்றான்னா ஆகாப்பாத்து சொல்றான் நான் இது வந்து என்னுடைய பிதாக்களின் சுதந்திரம். என்னுடைய பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக அப்படின்னு சொல்றான். இப்படி சொன்ன உடனே பிதாக்கள் சுதந்திரத்தை
தராபிடிக்கு கர்த்தரை காப்பாராகன்னு சொன்ன உடனே இப்போ வந்து இவனுக்கு நாபாத்துக்கு என்ன செய்யுது? கோபம் வந்துருச்சு. இவனுக்கு சலிப்பும் கோபமும் வந்துருச்சு. கோபம் வந்த உடனே என்ன செய்யறான்? தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டான். ஏன்னா அவன் தரமாட்டேன்னு சொன்ன உடனே கோபத்தோட என்ன செய்யறான்? இவன் தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டான். தன்னுடைய வீட்டுக்கு வந்து என்ன செய்யறான்? போஜனம் பண்ணல. நம்ம இப்படி கேட்க, நம்ம ராஜாவா இருக்கோம், நம்ம ராஜாவா இருக்கிறோம், ஆனா இவன் என்ன செய்யறான்? நம்ம கேட்கறத நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு மிக சலிப்பமா என்ன செய்யறான்? வீட்டுல போய் ஆகாரம் சாப்பிடாதபடிக்கு வீட்டுல இருக்கிறான். கட்டில போய் படுத்துட்டான். கோபத்தோட சலிப்போட என்ன செய்யறான்? வீட்டுல போய் படுத்துட்டான். படுத்து தன்னோட முகத்தை திருப்பி திருப்பி கொண்டு அப்படி இருக்கிறான். கோபத்தோட படுத்து இருக்கிறான். அப்படி இருந்தோடனே இப்ப அவனோட மனைவி யாரு? ஆகாப்புடைய மனைவி பேர் என்னது? இஸ்ரவேல். இந்த இஸ்ரவேல் யாரு? கர்த்தருடைய தீர்க்கதரிசினா கொலை செய்தவள், வந்து பாகால வழிபடுறவள். அங்க போய் ஒரு சம்பந்தம் கலந்துட்டான் ஆகாப்பு. அதனால இப்ப என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த எசபேல் தான் என்ன செய்யறான்னா அவனோட மனைவி தான். அவன் வந்து என்ன செய்யறான்? போஜனம் பண்ணாதபடிக்கு நீர் ஏன் இப்படி சலிப்பா இருக்கிறீரு, ஏன் இப்படி படுத்து கிடக்குறீங்க, ஏன் இப்படி கோபமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்படி கேட்ட உடனே ஆகாப்பு அவருடைய மனைவியை பார்த்து சொல்றான், நான் வந்து அந்த இஸ்ரவேல் நாயகன் ஆபத்தோட என்ன செஞ்சினேன், நம்முடைய அரண்மனை பக்கத்துல திராட்சை தோட்டம் இருக்கிறதுனால அதை எனக்கு விலைக்கரையமா கொடு, அதுக்கு பதிலாக நான் உனக்கு நல்ல திராட்சை தோட்டத்தை கொடுக்குறேன், இல்லைன்னா அதுக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லி கேட்டேன். அவன் என்ன செஞ்சுட்டானா எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரு? ஆகாப் சொல்றான். ஆகாப் சொன்ன உடனே இப்ப எசபேல் உடனே என்ன செய்யற அப்படின்னா, நீர் இஸ்ரவேல்ல ராஜாவா இருக்கிறீரு, நீர் இஸ்ரவேல்ல ராஜாவா இருந்துட்டு இப்படி நீர் போஜனம் பண்ணாம இருக்கலாமா? நீர் எழுந்து போஜனம் பண்ணும், நீர் மன மகிழ்ச்சியா இரும். நாளைக்கு நான் என்ன செய்றேன்? அந்த நாபத்தோட திராட்சை தோட்டத்தை நான் உனக்கு சொந்தமா நான் கொடுக்குறேன். எதுக்கு போட்டு நீர் எதுக்கு இப்படி சலிப்பா இருக்குதுன்னு சொல்லி கணவனை திட்டுறான். திட்டிட்டு அவன் என்ன செய்றா? போஜனம் பண்ண சொல்லிட்டு நீ மகிழ்ச்சியாயிரும், நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். இந்த சமயத்துல என்ன செய்றா? ஆகாப்பின் பெயரால் பாத்துக்கிட்டதேன்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக என்ன செய்யறா அப்படின்னா, அந்த சொல்லிட்டு ஆகாப்பு என்ன செய்றா? தன்னுடைய ஆகாப்பின் பெயரால், ஆகாப்பு ராஜாவுடைய பெயரால் என்ன செய்யறா அப்படின்னா ஒரு நிருபத்தை ஒண்ணு என்ன செய்றா? எழுதுறா. ஒரு நிருபத்தை எழுதி அதை என்ன செய்யறான்னா நேர நாபோத்து இருக்கிற பட்டணத்துல உள்ள பெரிய தலைவர்கள்கிட்ட, பெரிய மூப்பர்கள்கிட்ட கொண்டு என்ன செய்யறான்? அந்த கடிதத்தை கொண்டு கொடுக்குறான். இவளே ஒரு கடிதம் எழுதுறா, நாகாப்பு எழுதுற மாதிரி. ஏன்னா ராஜா இதுதானே செல்லும், அதனால ராஜாவுடைய பெயருனால என்ன செய்றா? ஒரு நிருபத்தை எழுதி கொண்டு அதுல ராஜாவுடைய முத்திரையை போட்டுக்கொண்டு என்ன செய்றா? அந்த பட்டணத்துல மூப்பர்கள்ட்ட கொண்டு என்ன செய்றா? மூப்பர்களிடத்துலயும் பெரியோர் இடத்துல லெட்டர் கொண்டு கொடுக்குறா. கொடுத்த நிருபத்தை கொண்டு கொடுக்குறா. அதை கொடுத்த உடனே இப்ப அவங்க என்ன செய்றாங்க? அதை எழுதுறாங்க. அதுல என்ன எழுதிருக்குன்னா உபவாசம் அப்படின்னு சொல்லி எழுதி பிரசித்தப்படுத்தி நாபோத்து என்ன செய்றாங்க? எங்க ஜனத்தின் முன்பாக நிறுத்தி அவன் வந்து தேவனையும் ராஜாவையும் தூசித்தான் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பொய் சாட்சி சொல்றதுக்கு 2 பேலியாளின் மக்களை என்ன செய்யுங்க? ஏற்படுத்துங்க. அவனுக்கு எதிராக 2 பேலியாள் மக்களை நிறுத்தி அவனை என்ன செய்யுங்க? உபவாசம் சொல்லிட்டு ஆலயத்தை விட்டு அவன் என்ன செய்யுங்க? வெளியில கொண்டு வருங்க. கொண்டு வந்து என்ன செய்யுங்க? அந்த பேலியாளின் மக்களை வச்சு இவன் வந்து என்ன செய்யறான்? கர்த்தருக்கும் ராஜாவை என்ன செய்யறான்? தூசித்தான் அப்படின்னு சொல்லி இவனை என்ன செஞ்சிருக்கா? கல்ல இருந்து கொண்டு போட்டிருங்க அப்படின்னு சொல்லி அந்த நிருபத்துல என்ன செய்றா? எசபேல் எழுதி கொடுத்துருக்குறா. அதை எழுதி கொடுத்தத இப்ப அந்த நிருபத்தை என்ன செய்றாங்க? அந்த அந்த ஒரு மூப்பர்கள் என்ன பெரியவர்கள் என்ன செய்றாங்க? அதை பாக்குறாங்க. பார்த்துட்டு அதன்படியாக என்ன செய்றாங்கன்னா இவ்வளவு நேரம் என்ன செய்றாங்க? அழைச்சிட்டு போறாங்க. அந்த நாபத்தை என்ன செய்றாங்கன்னா உபவாசம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுறாங்க. அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவனை நினைச்சுறாங்க, நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு அந்த சொன்ன அந்த நிருபத்துல எழுதினபடி 2 பேலியாளின் மக்களை என்ன செய்றாங்க? உருவாக்குறாங்க. உருவாக்கிட்டு அவங்கள என்ன செய்றாங்க? ராஜாவோட மனைவி நீங்க இப்படி சொன்னதுனால நீர் என்ன செய்ய? இவங்களுக்கு விரோதமா கள்ள சாட்சி சொல்லணும், இவங்க வந்து தேவனையும் ராஜாவையும் இவன் தூசித்தான் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த மூப்பர்கள் சொல்ல கேள்விப்பட்டு 2 பேலியாளின் மக்கள் என்ன செய்றாங்க? சரி அப்படின்னு சொல்றாங்க. அதன்படியாக இப்போ நாபத்தை என்ன செய்றாங்க? ஜனக்கூட்டத்தின் மதத்துல உபவாசம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை வந்து நிப்பாட்டி இந்த 2 பேலியாள் நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டும் போது எல்லா ஜனங்களும் நிக்கிறாங்க. ஜனங்களுக்கு முன்பாக நிப்பாட்டி இருக்கிறாங்க. இந்த சமயத்துல அந்த 2 பேலியாள் மக்களும் வந்து உடனே என்ன சொல்றாங்கன்னா இப்படி நாபத்து வந்து என்ன செய்றான்? கர்த்தரையும் ராஜாவும் என்ன செஞ்சான்? தூசித்தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கள்ளசாட்சி சொன்ன உடனே இப்போ பட்டணத்தில் உள்ள மக்கள்லாம் என்ன செய்றாங்க? அவன் மேல் கல்லெறிஞ்சு கொள்றாங்க. ஏன்னா ராஜாவினுடைய மனைவி எப்படி சொன்னாலும் அதை என்ன செய்றாங்க? இதை
ஆகாப்போட பெயர்ல எல்லாம் எழுதப்பட்ட ராஜாவின் பேர்ல எழுதப்பட்டிருக்கு, முத்திரை போடப்பட்டிருக்குன்னு உடனே இப்ப ராஜா சொல்லுக்கு நம்ம கீழ்ப்படியாம இருக்க முடியாது அப்படிங்கறதுனால இவங்க என்ன செய்றாங்க, ராஜாவின் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு ஆபத்து என்ன செஞ்சுறாங்க, கல்லெறிந்து கொண்டுட்டாங்க. இப்போ கல்லெறிந்து கொன்ன உடனே கொன்னுட்டு இப்போ எசபேலுக்கு என்ன சொல்றாங்க, நீங்க சொன்னபடி நாங்க நாபத்தை என்ன செய்றோம், கல்லெறிந்து உபவாசம் சொல்லி ஜனங்களை மேல ஒட்டி வெளியால மக்களை உருவாக்கி கள்ள சாட்சி சொல்லி நாங்க என்ன செஞ்சிட்டோம், நாங்க கொலை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி இப்ப இந்த பெரியவர்களும் மூப்பர்களும் என்ன செய்றாங்க, எசபேலுக்கு சொல்றாங்க. இப்ப இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே நேரா எசபேல் என்ன செய்றான்னா, ஆகாப்ட்ட போறா. ஆகாப்ட்ட போய் சொல்றாரு, நீர் எழுந்துரும், கட்டில படுத்திருந்தது போறோம், எழுந்துரும், நான் சொன்னபடியா என்ன செய்றான், இப்ப வந்து நாபத்து என்ன செய்றான், செத்து போயிட்டான், வந்து உமக்கு விலைக்கரமா கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். விலைக்கரமா கொடுக்க மாட்டேன்னு சொன்னதை இப்ப அவன் என்ன செய்றான், அவன் செத்து போயிட்டான், அவன் உயிரோட இல்லை, அதனால நீர் என்ன செய்யறோம், அவரை உயிரோட இல்லாததுனால அந்த இடத்த என்ன செய்யறோம், நீர் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்ன உடனே இப்போ நாபத்து என்ன செய்றான், சொன்னபடி இஸ்ரேல்ல தன்னுடைய மனைவி சொன்னபடி என்ன செய்றான், இப்படி எழுந்து அந்த திராட்சை தோட்டத்தை என்ன செய்றான், தனக்கு சொந்தமா என்ன செய்றான், எடுத்துக்கொள்ளும்படி எழுந்து புறப்பட்டு போறான். அப்படி திராட்சை தோட்டத்தை சொந்தக்கரமா எடுத்துக்கொள்றதுக்கு புறப்பட்டு போற சமயத்துல இப்போ கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாகுது. என்ன அப்படின்னா, நீ எழுந்து நேரே சமரியாவுக்கு போ, அங்க வந்து இஸ்ரேல் ராஜாவை என்ன செய்ய, நீ சந்திக்க புறப்பட்டு போகும்போது வந்து அவன் என்ன செய்வான், இப்படி வரும்போது நீ வந்து அந்த நாபத்து என்ன செய்யற, நீ கொண்டு போட்டுட்டு அவனுடைய திராட்சை தோட்டத்தில் என்ன செஞ்சுட்டா, நீ சொந்தமா எடுத்து கொண்டுட்டா, அதனால நீ அதை என்ன செய்ய எச்சரி அப்படின்னு சொல்றாரு. அதனால நாபத்தை எப்படி நீ கொலை செஞ்சாயோ, அவனுடைய ரத்தத்தை எப்படி நாய்கள் வந்து என்ன செய்து அவன் ரத்தத்தை நக்குனதோ அதே போல உன்னுக்கும் என்ன செய்யும் நடக்கும் அப்படின்னு நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே இப்ப நேரம் எலியா என்ன செய்யறான், நேரம் என்ன செய்யறான், ஆகாப் என்ன செய்யறான், சந்திக்க புறப்பட்டு போயிட்டு இருக்கிறான். சந்திக்க புறப்பட்டு போகும்போது வழியில இருவரும் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது ஆகாப்பை பத்தி இப்ப எலியா வந்த உடனே ஆகாப் எலியாவை நோக்கி சொல்றான், என் பகைஞ்சனே. ஏன்னா இவன் வந்து கேட்குறான், வந்து என்ன சொல்றான்னா, சந்திக்க புறப்பட்டு போறா, போயிட்டு நீ வந்து என்ன செஞ்சுட்டா, நாபத்தை என்ன செய்யறா, கொண்டு போட்டுட்டு அவனுடைய திராட்சை தோட்டத்தை என்ன செஞ்சுட்டா, நீ சொந்தமா எடுத்து கொண்டுட்டா, அதனால நீ அவனை என்ன செஞ்சுட்டா, நீ கொலை செஞ்சது இல்லையோ, நீ வந்து நாபத்தை கொலை செய்ததும் எடுத்து கொண்டது இல்லாதபடி அவன் தோட்டத்தையும் நினைச்சிட்டா, நீ எடுத்து கொண்டுட்டா, இப்படி சொன்னதுனால நாய்கள் வந்து என்ன செய்யும், உன்னோட ரத்தத்தை நக்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுறார் அப்படின்னு போய் என்ன செய்றான், எலியா வந்து இப்ப ஆகாப்பை பார்த்து என்ன செய்றான் சொல்றான். சொன்ன உடனே இப்ப அவன் என்ன சொல்றான், என் பகஞ்சனேங்கிறான். எலியாவை பார்த்து ஆகாப்பை என்ன செய்றான், ஏன்னா இவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, அவன் வந்து கர்த்தருடைய தீர்க்கதரிசியில அப்படி பாகால பின்பற்ற ஆரம்பிச்சு பாகால தீர்க்கதரிசிலாம் வச்சு கொண்டு இருந்ததுனால தன்னுடைய மனைவி மித்தமாக இப்ப அவன் என்ன சொல்றான்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசுவாசிக்கும் பங்கேதினபடி இவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசிங்கிறனால இப்ப அவனுக்கு என்ன செய்யல, பிடிக்கல, வந்து உண்மையை சொல்லிவிட்டுதான் அப்படிங்கிறனால அவன் சொல்றான், நீ வந்து என் பகைஞ்சனே அப்படின்னு கேட்கறான், என்ன நீ கண்டுபிடித்தாயா அப்படின்னு சொல்றான், கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு சொல்லி நம்ம நாளை தினத்துல பார்ப்போம். கர்த்தர் நமது ஆசிரியப்பராகாமல்.